நம்ம கேட்குறதெல்லாம் கடவுள் கொடுக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஆக்சுவலி நம்ம கேட்குறத அப்படியே கடவுள் கொடுத்துருவாரு. ஆனால் அது கொடுத்ததுக்கப்புறம் கூட நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகிற மாதிரி சில டைம் இல்லை, நிறைய டைம் ஆகிடும். இந்த கதையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு காடில் 3 மரம், பெரிய மரம், அதுவும் பிரான்ச்லாம் இல்லாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உலக்க மாதிரி, ஆனால் நல்ல பெரிய உலக்க மாதிரி மரம். அது மெச்சூர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த வெட்டுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அந்த 3 மரமும் என்ன ஆகணும் அப்படின்னு பேசிக்குதுங்களாம். ஒரு மரம் சொல்லுதான், நான் ராஜா, மந்திரி, படை இதெல்லாம் போகிற படகாகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுதான். அடுத்த மரம் சொல்லுதான், நான் ராணி வச்சிருக்கிற வைரம், வைடூரியம், அந்த ப்ரெஷியஸ் ஜுவல்ஸு அதெல்லாம் வைக்கிற ஒரு ட்ரெஷர் செஸ்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லுதான். 3வது மரம் சொல்லுதான், இதெல்லாம் என்ன உங்கள் ஆசை, நான் ஃப்யூச்சர், ராஜாங்கத்தோட ஃப்யூச்சர், அரசகுமாரர், பிரின்ஸ் பிறந்து படுக்கிற தொட்டிலாம் நான் ஆக போகிறேன் அப்படின்னு 3ம் அதோட மேனிஃபெஸ்டேஷனை சொல்லுதான். அன்றைக்கி சாயந்தரமே ஒரு உட்கட்டரும் அவரோட பையனும் பார்த்துட்டு, டே என்ன மரண்டா இது 3ம், ஒரு மரத்தை வெட்டினா ஒரு வருஷத்துக்கு நம்ம விறகுக்கு ஆளாச்சுன்னு சொல்லிட்டு 3 மரத்தையும் வெட்டி சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே அந்த பையனோட ஒய்ஃப் அப்போ தான் கல்யாணம் ஆகி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. பிறக்க போகிற குழந்தைக்கு எனக்கு இந்த மரத்தில் ஒரு தொட்டில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த உட்கட்டரோட ஒய்ஃப் இப்போ மருமகளுக்கு கேட்ட உடனே தொட்டில் பண்ணி கொடுத்துட்டீங்க, நான் எவ்வளோ நாளாக ஒரு பீரோ கேட்டுட்டு இருக்கேன், ஏதோ என்னோட வீட்டிலேருந்து போட்ட நகை, கொஞ்சம் நகை, இந்த புடவையெல்லாம் வைக்கிறதுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ணவே இல்லைன்னு சண்டை போடும்போது எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃபுக்கு ஒரு டப்பா பண்ணி கொடுத்துட்றாரு அந்த மரத்தில். அப்புறம் அந்த பையன் சொல்வானா, அப்பா நம்ம இந்த கிராமத்தில், இந்த ஊரில் நம்ம விற்கிறத விட 6 கடந்து போய் அங்கே பெரிய ஊர் இருக்குது, அங்கே போய் விற்றா நம்மளுக்கு லாபம் நிறைய வரணுன்னே, ஆமாண்டா மகனே நீ சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லி ஒரு சின்ன படகு பண்ணிடுறாங்க. ஒரு நாள் நைட் என்ன ஆகுது, திடீர்னு மழையில் தட்டுறாங்க யாரோ. போய் பார்த்தா அந்த ஊர் ராஜா, அவங்க மனைவி, குழந்தை, மினிஸ்டரு, அப்புறம் கூட பாதுகாக்கிறதுக்கு 2 பேர் எல்லாம் நிற்கிறாங்க. என்னன்னா எதிரி நாடு படை சூழ்ந்துருச்சு. அவங்க தப்பிக்கிறது முடியாததுனால பக்கத்தில் இருக்கிற நெய்பரிங் நாட்டுக்கு போய் ஹெல்ப் கேட்கணும். நானும் மந்திரிலாம் போயிட்டு வந்துடுறேன், என்னோட ராணி குழந்தை இன்னைக்கு நைட் இங்கே இருக்கட்டும்னு ஹெல்ப் கேட்குறாரு ராஜா. சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய இந்த புதுசாக பண்ணி வச்சிருந்த இந்த தொட்டிலில் போடுறாங்க. அதை ராணியோட ட்ரெஸ்ஸு, ராணியோட நகையெல்லாம் அந்த வச்சிருந்த பீரோ பாக்ஸில் வைக்கிறாங்க. இந்த ராஜாவும் மந்திரியும் எனக்கு படகு வேணும்ப்பான்னு சொன்னோன்னே, எங்ககிட்ட இருக்கு ராஜான்னு சொல்லி இவங்க பண்ணின படகுல ராஜா பக்கத்து நெய்பரிங் நாட்டுக்கு போறாரு. இந்த 3 மரமும் மேனிஃபெஸ்ட் பண்ணது நடந்துருச்சா? ஆனால் அவங்க நினச்சது வேற மாதிரி, நடந்தது வேற மாதிரி. நம்மளாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா, கடவுளுக்கே கன்சல்டன்ட். எது எப்போ நடக்கணும், எப்படி நடக்கணும், எந்த வழியாக நடக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம ப்ரேயருங்கிற ஒரு ரிப்போர்ட் மாதிரி கடவுள்கிட்ட கொடுத்து அது நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கு பதிலாக எனக்கு என்ன நல்லதோ அது உங்களுக்கு தான் தெரியும் கடவுளே, நீங்கள் பார்த்து செய்யுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட விட்டுட்டோன்னா பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக நம்ம லைஃப்லலாம் அமையும். இதுதான் மேனிஃபெஸ்டேஷனோட ட்ரிக்.